கர்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப முக்கியமா எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ் when it comes to marriage. நமக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் நம்ம லைஃப்ல வரப்போகுது அப்படின்னும் போது, அடுத்த ஒரு 40-50 வருஷத்துக்கு நாம ஒரு பர்சன் கூட ஸ்டெடியா வாழ போறோம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கும்போது, இந்த பர்டிகுலர் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம ரொம்பவே கன்சிடர் பண்ணி அதை ரொம்ப ஒரு ஒரு அதுல இருக்க சீக்ரெட்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணாம ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது என்னங்கிறத அதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இன்னைக்கான டாபிக் என்னன்னு கேக்குறீங்க. Past relationships, when to share and how to disclose. இதுதான் இந்த டாபிக். ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது லவ், ரிலேஷன்ஷிப், பிரேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை கடந்து வந்துதான் நம்ம கல்யாணம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்குள்ள வருவோம். அப்படி வரும்போது நம்மளோட பாஸ்ட் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுல நாம ஒரு அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால தானே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்திருப்போம், அந்த பாஸ்ட் லைஃப்பை விட்டு வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நாம ஏன் நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்லணும், சொல்லலாமா வேணாமா, சொன்னா என்ன நடக்கும், இல்லை சொல்லலைன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ பெண் பார்க்க வரப்போற மாப்பிள்ளை கிட்ட நம்ம சொல்லணுமா அப்படின்னு பெண்ணுக்கும் இருக்கும். நம்ம பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட நம்மளை பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுவோமா அப்படின்னு பையனுக்கும் இருக்கும். இது ஒரு கல்யாணம் அப்படின்ற கமிட்மெண்ட் வரும்போது இயல்பாவே அது கமிட்மெண்ட்டா மாறுது அப்படின்னும் போது, என்னோட பார்ட்னருக்கு என்னை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரியணும் அப்படின்னு ஒரு பர்சன் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சனும் கூட. இந்த ஜென்யூனிட்டி இருந்தாதான் அந்த மேரேஜ் லைஃப் த்ரூ அவுட், நீங்க எத்தனை வருஷம் நீங்க ஒன்னா இருக்க போறீங்களோ உங்க லைஃப் லாங் அது வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த டிப்ஸா சொல்லாம இந்த வீடியோவை நான் உங்களுக்கு 6 பார்ட்ஸா சொல்ல போறேன். பார்ட்டா நான் ஏன் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இது வந்து டிப்ஸ்ல சொல்ற ஒரு டாபிக் கிடையாது அப்படின்றதுனால உங்களுக்கு டிப்ஸா சொல்லாம இதை எப்படி சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், ஏன் சொல்லணும், சொல்றதுனால நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா என்ன. அது ஒன்றும் இல்லைங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இன்ஃபாக்சுவேஷனாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். அது உங்கள் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், அது உங்களை ரொம்ப பாதித்த விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போன விஷயமாகவும் இருக்கலாம். எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். அதோட ட்ராமாஸை நீங்கள் கேரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதோட வூண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பர்சன் இல்லைன்னா 2 பேர், இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு லைஃப்ல கொடுத்த அந்த பெயின், அந்த ஸ்கார்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க பார்ட்னர் கிட்ட கண்டிப்பா ஏன் சொல்லணும் அப்படின்னா, சொல்றது மூலமா ஃபியூச்சர்ல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஓப்பன் கம்யூனிகேஷன் கல்யாணம் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பாஸ்டை வச்சு உங்களை அவங்க ஜட்ஜ் பண்றதுக்காக இல்லை, உங்க பாஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா அவங்க பாஸ்டையும் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க ஓப்பனா உங்களோட பாஸ்ட சொல்லும் போது, அவங்க எவ்வளவு ஜென்யூனா இருக்காங்க, அப்ப நான் மட்டும் மறைச்சா அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு உங்களோட பார்ட்னரும் அதை நினைச்சு அவங்களோட பாஸ்டையும் உங்களுக்கு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பாஸ்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், பிரேக்கப், எதுவாக வேணாலும் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். இது எல்லாமே அந்த பாஸ்ட் லைஃப்குள்ளே வரும். உங்களோட ட்ராமாஸாக கூட இருக்கலாம். லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாத ட்ரீம்ஸாக இருக்கலாம், நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போன ட்ரீம்ஸாக கூட இருக்கலாம். எல்லாமே அந்த பாஸ்ட்டுக்குள்ளே தான் வரும்.
ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த பாஸ்ட்குள்ள இந்த பார்ட் 1ல நம்ம கன்சிடர் பண்றோம். இதெல்லாம் விஷயங்களையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களோட பாஸ்ட்குள்ள வரும். அடுத்த பார்ட்ல நம்ம என்னன்றதை பார்ப்போம். செகண்ட் பார்ட்ல நான் சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்ல என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பாஸ்ட்டை நம்ம பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசனா நான் சொல்றது வந்து நம்பிக்கையை கொடுக்குறோம். இப்ப நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசிக், ஒரு ஃபவுண்டேஷன். மேரேஜ் அப்படின்னு வரும்போது நம்பிக்கை அப்படின்றது தான். ஏன்னா அது மேலதான் நம்ம லைஃபை பில்ட் பண்ணிட்டு போறோம். அந்த மேரேஜ் லைஃபை கமிட்டடா நம்ம அது மேலதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்குற விஷயம் நீங்க இந்த மாதிரி ஓப்பனா உங்களோட பாஸ்ட்டை ஷேர் பண்றது. அப்படி ஷேர் பண்றது மூலமா அவங்களோட நம்பிக்கையை நீங்க வாங்கிக்கிறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சே என்ன நம்பி அவங்க இவ்வளோ ஓப்பனா அவங்களோட பாஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தோணும். உங்க மேலேயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நாமளும் நம்ம பாஸ்ட்டை நம்பி இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது பிளஸ் என்ன, நம்ம பாஸ்ட்டை சொல்றதுல ரெண்டாவது பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல இப்போ உங்களுக்கான ஒரு பாஸ்ட் இருக்கும், உங்க லைஃப் பார்ட்னருக்கு உண்டான பாஸ்டும் இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேருமே மறைச்சிட்டீங்க, நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமா, அது பாஸ்ட் தானே, அதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நீங்க 2 பேருமே சொல்லிக்கல. ஃபியூச்சர்ல இல்ல நீங்க சொன்னீங்க அவங்க சொல்லல, இல்ல அவங்க சொன்னாங்க நீங்க சொல்லல, அப்போ ஃபியூச்சர்ல அப்படின்னு வரும்போது இது ஏதோ ஒரு வகையில உங்க பார்ட்னருக்கு தெரிய வருது, உங்களோட பாஸ்ட்டை பத்தி தெரிய வருது அப்படின்னா, அது சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்சனை லவ் பண்ணீங்க, ட்ரூவா லவ் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் வேற யாரோ சொல்லி அது தெரிய வரும்போது, நீங்க சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு அவங்க சொல்றது வேற, அப்படியா அப்படின்னு அவங்க கேட்கறதுனால அவங்க மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், ஒரு வேதனை, ஏன் அவங்க நம்ம கிட்ட இதை மறைச்சாங்க, ஏன் நம்ம கிட்ட அவங்க இதை சொல்லல, அப்ப அவங்க நம்மள நம்பலையா, நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்கன்னா அப்ப அதுல வேற ஏதோ இருக்கா, இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸை நீங்க உங்க பார்ட்னருக்குள்ள கொடுத்துருவீங்க. ஸோ அதனால நீங்க இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் யாரோ சொல்லி தெரியறதுக்கு நாமளே முன்னாடியே சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? இதுதான் அந்த செகண்ட் பிளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி ஓப்பனா உங்க பாஸ்ட்டை நீங்க சொல்றதுல மூணாவது பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ பெயின்ஸ் நம்ம அனுபவிச்சிருக்கோம், இவ்வளோ ட்ராமாஸ் நம்மளுக்கு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹர்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பர்சன் நம்மள அக்செப்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் நம்மளுக்கு பெஸ்ட் பார்ட்னரா இருக்க முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் சொல்றதுக்கு வேணா ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கலாம், பட் இது லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்மளோட பாஸ்ட்டை ஏத்துக்காதவங்க, நம்மளோட பாஸ்ட்ல நாம சந்திச்ச ஹார்ட்ஷிப்ஸ், பெயின்ஸ், அந்த வலி, அந்த ட்ராமாஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, பாஸ் தானே அப்படின்னு நம்மள ஒரு பர்சன் ஏத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம லைஃப்க்கு உண்டான சரியான பார்ட்னரா அவங்க இருக்க முடியாது. லைஃப் லாங் அவங்க வந்து நம்மள வந்து ஒரு லவ் அண்ட் கேரிங்கோட நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எந்த விதத்திலையும் நம்பவும் முடியாது. ஸோ உங்க பார்ட்னர் உங்களோட பாஸ்ட்டை ஏத்துக்கிறவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த மூணாவது பிளஸ் பாயிண்ட். ஸோ நீங்க வந்து உங்களோட பாஸ்ட்டை சொல்லும் போது அந்த பார்ட்னர் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க, இனி நான் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், நம்மளோட ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு முக்கியம், பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்வோம், எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற ஒரு பார்ட்னர் உங்களை எந்த இடத்துலையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க பாஸ்ட்ல நீங்க இப்படி எல்லாம் ஹர்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அவங்க ஏதாவது உங்களை பண்ணாலும் அது வந்து அந்த ட்ராமாஸை ட்ரிகர் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க பாஸ்ட்டை ஷேர் பண்றது மூலியமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் அந்த மூணாவது பிளஸ். அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கும், குட்டி குட்டியா நடந்திருக்கும், ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, என் லைஃப்லயே அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னும் போது அதை நான் பார்ட்னர் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்கள், சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பெரிய விஷயங்கள், ஒரு லவ், ஒரு பிரேக்கப், ஒரு இமோஷனலான பிரேக் டவுன் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு ஹர்ட் நீங்க பெயின் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்திருக்கீங்க, பிட்ரேயல் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான பாஸ்ட் எல்லாம் இருந்திருக்கும்ல, கொஞ்சம் பெரிய விஷயங்கள், அந்த மாதிரி கமிட்மெண்டா ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா உங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணணும். ரொம்ப சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன் சின்ன விஷயங்களெல்லாம் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, போக போக உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நிறைய கிடைக்கும் போது நீங்க அதை வந்து ஜோக்ஸா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். லைக் ஸ்கூல் க்ரஷ் எனக்கு இப்படி இருந்தது, நான் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன், எனக்கு அப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காதுல்ல, அந்த மாதிரி நீங்க ஃபன்னியா ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பெருசா சொல்லணும்னு இல்லை. பட் உங்களுக்கான பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும்ல பாஸ்ட்ல, அது நீங்க கண்டிப்பா உங்க பார்ட்னர் கிட்ட சொல்றது ரொம்பவே பிளஸ் ஆன விஷயம். அடுத்து 3வது செக்மெண்ட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சரி பாஸ்ட நம்ம பார்ட்னர் கிட்ட சொல்லணும், அதை எப்ப சொல்றது? இதுதான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு விஷயம் இல்லையா? நமக்கு கல்யாணம் அப்படின்னு வரும்போது, லவ் மேரேஜ்னு வரும்போது முன்னாடி எல்லாம் பேசியிருப்போம். நம்மளுக்கு அவங்கள பத்தி மேக்சிமம் விஷயங்கள்லாம் தெரியும். அவங்களோட பாஸ்ட பத்தி ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. பட் அரேஞ்ச்டு மேரேஜ்னு வரும்போது நமக்கு ஒரு பொண்ணு இல்ல பையனா பிடிச்சிருக்கு, மேட்ரிமோனியல் வெப்சைட்ல இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம், நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க நல்ல பொண்ணு, இவங்க நல்ல பையன், அவங்க லைஃப்க்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் மீட்லயே உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிப்ஸாவே நம்ம அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்ல பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க என்னெல்லாம் சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்றது. இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு வேவ் லென்த் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடும், ஒரு வைப் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடும். பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்க 2 பேருக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அடுத்தடுத்து நீங்க மீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியா இருக்கலாம், நீங்க ஒரு 2-3 டைம் மீட் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கலாம். இந்த டைம்ல இதுதான் ரைட்டான டைம் நீங்க உங்களை பத்தின விஷயங்களை சொல்றதுக்கு, உங்களோட பாஸ்ட பத்தின விஷயங்களை சொல்றதுக்கு இதுதான் அந்த ரைட் டைம். அப்படி சொல்லும்போது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய விஷயம் உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரியும் அப்படின்ற விஷயம் நீங்க ஃபேமிலிஸ்க்கும் தெரியப்படுத்தணும்னா அதையும் நீங்க தெரியப்படுத்திடலாம். ஃபியூச்சர்ல கான்ஃபிளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு சொல்றேன். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது உங்க பார்ட்னர் கிட்ட தான். அது உங்க பொண்ணு பையன் யார் வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட தான் உங்களோட பாஸ்ட பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும், நீங்க அவங்க ஃபேமிலி கிட்டயும் இதை சொல்லணுமா, ஃபேமிலியும் இதுல வந்து இன்வால்வ் ஆகணுமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி சொல்லிட்டோம். இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சா போதும், உங்க கூட வாழ போறது நான் தானே, நாம தானே ஒன்னா இருக்க போறோம், நம்ம ஏன் இதை வந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு உங்க பார்ட்னர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இது நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மன திருப்தியே உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கோம். அப்பா நான் என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, அவங்களும் அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கப்பா அப்படின்றதே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியா கொடுத்துரும். ஸோ நீங்க கரெக்டா அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய டைம் எப்ப சொல்லணும் உங்க பாஸ்ட் அப்படின்னா, ஒரு 2-3 மீட்டிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம், 2-3 தடவை அவங்கள பார்த்து பேசினதுக்கு அப்புறம், அவங்க தான் லைஃப் பார்ட்னர் உங்க மனசு டிசைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லலாம். அடுத்து 4வது செக்மெண்ட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு சொல்றது. இப்ப பாஸ்ட நம்ம சொல்றோம், டிசைட் பண்ணிட்டோம், சொல்ல போறோம், எந்த அளவுக்கு அது அவங்க கிட்ட சொல்றது. அது ஸ்டார்டிங் டு எண்ட் ஏ டு Z எல்லாமே சொல்லணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. நீங்க ஜென்ரலா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு லவ் இருந்தது, அது 2 இயர்ஸ் நாங்கள் லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப்கான ரீசன்ஸ் என்னென்ன, அதை வந்து நீங்க அவங்க கிட்ட தாராளமா ஷேர் பண்ணலாம். பட் இன்டெப்த் நீங்க வந்து ரொம்ப டீப்பாலாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேணாம். பட் அவங்க வந்து கேட்குறாங்க, டீட்டெயிலாக கேட்குறாங்க, ஒரு ஒரு விஷயமா கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு அதுல என்னென்ன ஹர்ட் ஆச்சு, உங்க பார்ட்னர் கிட்ட என்னென்ன ஹர்ட் ஆச்சு, அவங்க உங்களை ட்ரீட் பண்ணது பிடிக்கல, இல்லை அவங்க உங்களை உங்களுக்கு அவங்க செய்யாத விஷயங்கள், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள், உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள், எதனால கிளாஷஸ் வந்தது, எதனால சண்டைகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ரொம்ப டீப்பா ஏ டு Z எல்லாமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சின்னதா இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப ஓவர் ஷேரிங் நீங்க பண்ண வேணாம். டூ மச் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களோட பாஸ்ட பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இதுதான் ஆச்சு, இன்னாரோட நான் இன்னார லவ் பண்ணேன், இத்தனை டைம் வரைக்கும் லவ் பண்ணோம், இதனாலதான் பிரேக்கப் ஆச்சு, இப்போ நாங்க நோ கான்டாக்ட்ல இருக்கோம், நாங்க கான்டாக்ட்ல இல்லை, அவங்க லைஃபை பாத்துக்கிறாங்க, நான் என் லைஃபை பாத்துக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கண்டிப்பா உங்க பார்ட்னருக்கு கொடுத்துடணும்.
அண்ட் அதுல நான் என்ன பாடம் கத்துக்கிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு லவ் லைஃப்ல இருந்தேன், அதுல பிரேக்கப் ஆச்சு, அதுல இருந்து நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்னை இப்படியெல்லாம் மாத்திக்கிட்டேன், என்னோட பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த பாஸ்ட்டுமே இல்லை, உங்களுக்கு பாஸ்டே இல்லை, நீங்க வந்து யார்கிட்டயும் ஒரு லவ் ஸ்பார்க் அஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஒரு பாஸ்டே இல்லை, உங்களுக்கு சிம்பிளா பிளெயினா இருக்கு அப்படின்னா நீங்க அதையுமே ரொம்ப பெருமையாலாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நான்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நான்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தெரியுமா, நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது, அப்படி நீங்க பேசவே பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பாஸ்ட் இல்லாம இருக்கலாம் மேபி, பட் உங்க பார்ட்னருக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஓவரா உங்களை பிரைஸ் பண்ணி எனக்கு பாஸ்டே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நெருடல் இருக்கும். நமக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்கே, நம்ம இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா, நம்ம சொன்னா இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா இல்ல விட்டு போயிடுவாங்களா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்குள்ள வந்துடும். அதனால நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்ட் இல்லை அப்படின்றதையும் நீங்க ரொம்ப பெருமையா சொல்ல வேணாம். இதுதான் இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்ற விஷயம். அடுத்தது 5வது செக்மெண்ட்ல நான் என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற குட் அண்ட் பேட், இது நீங்க இப்போ உங்க பாஸ்ட் ஷேர் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குன்னு சொல்ல போறேன். நன்மைகள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம், நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். உங்களுக்கு உங்க பார்ட்னர் கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு நீங்க லைஃப் லாங் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். என் பாஸ்ட் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், இது யாரோ வந்து சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவர்கிட்ட உண்மையா இருக்கேன், நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கேன், ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், என் மனசளவில் நான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிறதுல நீங்க ஸ்டெடியா இருக்கலாம். மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. அப்போ நம்ம லைஃப் லாங் அதை கேரி பண்ணிட்டேன், ஐயோ நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேனே, ஐயோ நான் அவரை ஏமாத்திட்டனோ, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை நீங்க கேரி பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ லைஃப் லாங் நீங்க வந்து அந்த ரெக்ரெட் இல்லாம இருக்கலாம். உங்க பாஸ்டை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு மறைக்க வேண்டியதுக்கான அவசியங்களோ எந்த விஷயங்களோ உங்களுக்கு இருக்காது. அடுத்தது உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் உண்டான அந்த பாண்ட், அந்த என்ன சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப், உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க அவங்கள ரொம்ப நம்புறீங்க, அவங்க கிட்ட நம்பி வாழ்க்கையை மட்டும் கொடுக்கல, உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, வெளிப்படையா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலிங் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதனால உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். அடுத்த விஷயம், உங்க பார்ட்னர் உங்களோட பாஸ்ட் எதுவா இருந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு, இது பாஸ்ட்ல இருந்தது அவ்வளவுதான், நீ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விட்டுடு, நாம இனிமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிறவங்க ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க உங்க பாஸ்ட ஷேர் பண்றது மூலமா நல்ல பார்ட்னரை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உங்க பாஸ்ட ஏத்துக்க முடியல, ஓ நீ இப்படி எல்லாம் பொண்ணா, நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கியா அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்றவங்களா இருந்தா லைஃப் லாங் உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உங்களை எந்த இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் தான் அந்த நன்மைகள்ல வரும். தீமைகள்ல பார்த்தோம்னா, உங்க பார்ட்னர், நீங்க பார்ட்னரா நினைக்கிறவங்க, அதாவது நீங்க ஒரு மாப்பிள்ளையாவோ பொண்ணாவோ சூஸ் பண்ணிருக்கீங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்னும் போது உங்க பாஸ்ட நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, அவங்க வளர்ந்த விதங்கள் வேறவா இருக்கும், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க வளர்ந்த சொசைட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணாம உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலிஸ்க்கு தெரிஞ்சு கான்ஃபிளிக்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இதுல டிராபேக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதுல இருந்தாலுமே இதுல இருக்கிற நன்மைகள் தான் அதிகம். அதனால நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல விஷயங்களை நினைச்சுதான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அதனால உங்க பாஸ்ட நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சொல்றதுதான் பெஸ்டான சாய்ஸ். அடுத்தது 6வது செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது டிப்ஸ் தான், டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் டிப்பா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்க பார்ட்னர் உங்ககிட்ட அவங்க பாஸ்ட பத்தி சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுங்க. ஈஸி, யாருக்குமே பாஸ்ட் இல்லாத ஒரு பர்சனே கிடையாதுங்க. எனக்கு பாஸ்ட்ல லவ் இல்லாம இருக்கலாம், பட் எனக்கு ட்ராமாஸ் இருக்கும், எனக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கும், யாராலையும் நான் ஹர்ட் ஆயிருப்பேன், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பாஸ்ட
கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு பேர்டனா அவங்களுக்கு கேரி ஆயிட்டே இருக்கும். நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கே ஆள் இல்லாம இருப்பாங்க. ஸோ உங்க பார்ட்னர் உங்களை நம்பி உங்ககிட்ட ஓப்பனா அவங்களோட பாஸ்ட சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. பரவாயில்ல, பாஸ்ட் தானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நீங்க அவங்களுக்கு எப்பவுமே இருப்பீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிப். செகண்டா சொல்ற டிப் என்ன அப்படின்னா, எப்பவுமே உங்களோட பார்ட்னரை உங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பர்சன் கூட நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க இப்படிலாம் இருந்தாங்க, அவங்களும் இப்படிதான் பண்ணாங்க, அவங்களும் இப்படிதான், அதை கொண்டு வரவே வராதீங்க. நீங்க ஒன்ஸ் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க, உங்களோட பாஸ்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. அப்பதான் உங்க பார்ட்னர் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ற இந்த ஃப்ரெஷ் லைஃப் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு கொண்டு போக முடியும். அதனால அவங்க கிட்ட நீங்க அவங்களை எந்த இடத்துலயும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த டிப் என்னன்னா, உங்களுக்கு இந்த விஷயம் பெரிய விஷயம், பேரண்ட்ஸோட கன்சல்ட் பண்ணணும், சொல்லணும், அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும், அப்படிலாம் உங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னா அது நல்லபடியா அவங்க கிட்ட எப்படி சொல்றது? உங்களுக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பார்ட்னர் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க, அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க, பெஸ்டான ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கரெக்டா கொண்டு போறதுக்கு கண்டிப்பா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு வரும்போது, அது எப்படி அவங்களுக்கு கன்வே பண்றது, எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க அது தேவைப்பட்டா நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க அதை சொல்லிக்கலாம். அடுத்தது, இப்போ உங்க லைஃப்ல நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் இருந்தது, அந்த மாதிரியான பாஸ்ட் கூட சிலருக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மேட்ரிமோனியல் ஆப்ஸ்ல, வெப்சைட்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது வெளிப்படையா நீங்க அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி அண்ட் கிட்ஸ் இருக்காங்களா இல்லையா, இல்ல ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கான ரீசன் என்ன, இது எல்லாமே நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பெரிய பாஸ்ட் இருக்கு, ஒரு கல்யாணம் ஆகி பிரேக்கப் டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க கால்லயே கூட நீங்க அவங்களுக்கு சொல்லிடலாம். என்ன ரீசன், எதனால அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் கால்லயே கூட சொல்லிடலாம். இது ரொம்ப டைம் சேவிங் ஆன ஒரு விஷயம். அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம கிட்ட ப்ரொசீட் பண்ண போறாங்க. அதே மாதிரி நீங்க வெளிப்படையா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நோட்டையும் நீங்க அங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. அப்புறம் அடுத்த டிப் என்னன்னா, நீங்க தேவைப்பட்டது அப்படின்னா கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே. அவங்களோட பாஸ்ட நீங்க அக்செப்ட் பண்ண முடியல, இல்ல உங்களோட பாஸ்ட் ரொம்ப இருக்கு, அதுல ட்ராமாஸ் இருக்கு, நீங்க இன்னும் ஹீல் ஆகல, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ஃபைண்ட் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, நீங்க ரெண்டு பேருமே கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்களும் எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு மட்டும் தேவைப்பட்டா நீங்களும் எடுத்துக்கலாம். தேவைப்படுற நேரத்துல நீங்க அந்த ஃபேமிலி கவுன்சிலிங் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபைனலா நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்ட யாராலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. பாஸ்ட் இல்லாத மனுஷங்கன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கதான் செய்யுது. ஸோ பாஸ்ட நம்ம யாராலையும் பின்னாடி போயிட்டு டைம் மிஷின் வச்செல்லாம் பின்னாடி போயிட்டு நம்மளால மாற்ற முடியாது. பட் நம்ம கையில இருக்கிறது ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். இதை நம்ம இஷ்டப்படி நம்மளோட ஆசைப்படி நம்ம கட்டமைச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ரைட் பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணும்போது உங்க ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்களோட பாஸ்ட்டை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கவும் வேணாம், அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். என்ன கேட்டா உங்களோட பாஸ்டையும் நீங்க மறந்துடுங்க. அது உங்களுக்கு கொடுத்த லெசன்ஸை நீங்க மறக்க கூடாது. ஆனா அது கொடுத்த பெயின்ஸ், ட்ராமாஸ் அது எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்க பார்ட்னர், உங்க மேரேஜ் லைஃப்ல உங்க பார்ட்னர் கூட நீங்க ஹாப்பியா உங்களோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போக முடியும். கடைசியா சொல்லணும்னா, உங்களோட பாஸ்ட சொல்லுங்க, உங்க பார்ட்னர் கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, மறைக்காதீங்க. அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன, அதை மறந்துட்டு எப்படி நம்ம வாழறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவைப்படுற நேரத்துல கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோவை நான் இதோட இன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கல்யாணம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் முக்கியமா பாஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு எப்படி நம்ம கல்யாணம் பண்றது, எப்படி நம்ம இன்னொரு பார்ட்னரை சூஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, நம்ம சொல்லாமா வேணாமா, சொல்லி கல்யாணம் பண்ணலாமா, சொல்லாம கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கிற பர்சனுக்கு நீங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.